மிக சுவாரஸ்யமான 2 விஷயங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஒரே ஒரு ட்வீட் வந்து இந்த அளவிற்கு பரபரப்பாகுமா? ஒட்டுமொத்த சங்கிகள் கூட்டத்தையும் ஒரே ஒரு சைக்கிள் இந்த அளவிற்கு பரபரப்பாக்குமா? அப்படின்றது நமக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு. அப்ப இந்த அளவிற்கு ஒரு சைக்கிள வச்சோ அல்லது ஒரு முதலமைச்சர், ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய செயல்கள் அப்படின்றது இவ்வளோ பெரிய பேசுபொருள் ஆகுமா? ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே நாங்க தான் இன்றைக்கு பெருமை வாய்ந்தவர்கள், பலம் வாய்ந்தவர்கள், எங்களை யாருமே அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், இதுக்கு போயிட்டு இவ்வளோ பதறலாமா? அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கோம். இன்னொன்று முக்கியமானது, திரு மோடி அவர்கள் 2029லையும் நான் தான் பிரதமர் அப்படின்னு அவருடைய வாயை திறந்து மும்பையில் பேசியிருக்காரு. அப்படி அவர் பேசுனதை பற்றி மற்ற பிஜேபிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்காரவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் தான் 2029லையும் வருவேன் அப்படின்னு சொன்ன பிரதமர் மோடியுடைய செயலை, அவருடைய வார்த்தையை நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த 2 பேருடைய ட்வீட் அது எந்த அளவிற்கு கதிகலங்க வைச்சிருக்கு, ஒரு பிரதமரையே கதிகலங்க வைக்கக்கூடிய அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி நபர்களை பேசுபொருளாக மாற்றக்கூடிய அளவிற்கு அப்படி என்னதான் சம்பவத்தை செய்தார்கள். இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். டிவார் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் எதை பற்றி பேசினேன் அப்படின்றது உங்களுக்கு ப்ரோமோலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2 ட்வீட் அப்படின்னு சொன்னேன். ஒன்று வந்து நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடையது, இன்னொன்று நம்முடைய காங்கிரசினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடையது. இவங்க 2 பேரும் ட்வீட் பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது, அவங்களுக்கு இவங்க பதில் சொல்கிறது, இது எல்லாமே நிறைய காலகட்டங்களில் நடந்திருக்கு. ஆனால் நேற்றைக்கு நடந்தது அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என்னுடைய பார்வையில் இதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு சம்பவம் பண்ணார் இதே ட்விட்டரில். என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா போயிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கூட எதற்காக அந்த பயணம் அப்படின்றத டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். அரசு முறை பயணமாக ஒரு முதலமைச்சர் அல்லது எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்னாலும் வெளிநாடுகளுக்கு பயணிப்பது அப்படின்றது யதார்த்தமான ஒன்று தான். ஆனால் போகக்கூடிய முதலமைச்சர்களுடைய அணுகுமுறையும் அவங்க அந்த இடங்களிலிருந்து கற்றுக்கொள்வதும் அதை அவங்களுடைய மக்களுக்கு பிரதிபலிப்பதும் அதுதான் வந்து அளவுகோலாக மாறும். ஒருத்தருக்கு ஒரு அளவுகோலாக இருக்கும். நம்முடைய முதலமைச்சரை அது வித்தியாசப்படுத்தி காட்டுது. எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுது அப்படின்னு சொன்னால், அவர் அங்கே போகிறாரு, அரசு முறை பயணம், அந்த வேலைகளை பார்க்குறாரு, அலுவல் பணிகள் பார்க்குறாரு, அது இல்லாமல் மற்ற இடங்களுக்கு சுற்றி பார்க்கறது, இது வந்து இயல்பான ஒன்று. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தானியங்கி காரில் போகிறாரு. அதை நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் அவர் வந்து ஒரு தானியங்கி காரில் போகிறதுன்றது இயல்பான ஒன்று. இவர் கிடையாது, யார் வந்து அமெரிக்காவுக்கு போனாலுமே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்க, அது எப்படி இருக்குது அப்படின்றத அவர்கள் மிகப்பெரிய ஆர்வத்தோடு ஓட்டி பார்ப்பாங்க. ஒரு கார் வந்து ஒரு மனிதருடைய உதவியே இல்லாமல் ஒரு இயந்திரம் இயங்குது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அதை பயன்படுத்தி பார்ப்போம். அப்படி நம்முடைய முதலமைச்சர் போகிறாரு அப்படின்ற வரைக்கும் அது சாதாரண செய்தி. ஆனால் அந்த தானியங்கி காரில் அவர் பயணித்ததை பற்றி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் போடுறாரு. என்ன போடுறாரு அதுதான் முக்கியம். நான் அந்த மாதிரி அமெரிக்கா போனேன், இந்த தானியங்கி காரில் போனேன், நீங்கள்லாம் எப்போ அமெரிக்கா வரீங்களோ அப்போ வந்து நீங்கள் போயுங்க, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்துச்சு, எப்படிலாம் இருக்குது தெரியுமா, அப்படியெல்லாம் சிலாகித்து பேசினால் அது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அவர் எதை போடுறாருன்னு கேட்டால், அந்த இடத்தில் கூட ஒரு தத்துவார்த்த ரீதியாக, ஒரு சித்தாந்த ரீதியாக எந்த மண்ணிலிருந்து எந்த தலைவரிடத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கோன்றதை காட்டக்கூடிய வகையில் அந்த ட்வீட் பண்ணுறாரு. என்ன எதை பற்றி போட்டார் அப்படின்றத நான் சொல்லணும் இல்லையா? என்ன போடுறாருன்னா, இந்த நாட்டில், இந்த உலகத்தில் உள்ள மற்ற நாட்டார்கள் எல்லாம் பல அற்புதங்களையும் பல முற்போக்கான விஷயங்களையும் அந்தந்த பாகங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பல அற்புதங்களை பிற நாட்டார்கள் செய்வதற்கு பழையவற்றை மட்டுமே நம்பிக்கொண்டு அதில் திருப்தி அடையாமல், இதுவே நமக்கு போதும், இதுவே முடிவான பூரண உலகம் என்று நினைத்து கொண்டு இருக்காமல், பழையவற்றை கடந்து அவர்கள் வந்து நடுநிலையோடு பகுத்தறிவோடு யோசித்து புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுனால தான் இந்த புதுமைகளெல்லாம் நடக்குது அப்படின்னு போட்டு கீழே தந்தை பெரியார் இனிவரும் உலகம் அப்படின்றத
பெரியார் வந்து 60-70 வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ணுறாரு. இந்த உலகம் இப்படி தான் இருக்கும். இந்த நம்மளுடைய ஃபோனை பற்றி சொல்கிறாரு. நீங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி ஒரு இயந்திரம் வரும்ன்றாரு. முகத்துக்கு முகம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் மூஞ்சியை பார்த்து பேசிக்கலான்றாரு. ஜூம் காலில் நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்படி டெஸ்ட் டியூப் பேபி பற்றி பேசுகிறாரு. இதை பற்றி எல்லாமே எந்த விதமான 5வது கூட தாண்டாத பெரியார் சிந்திச்சு பார்க்குறாரு. இப்படி உலகம் வரும், அது வரக்கூடிய நாள் ரொம்ப தொலைவில் இல்லைன்னு சொல்கிறாரு. அதை நம்முடைய முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு போய் அந்த தானியங்கி அதுவாக இயங்கக்கூடிய காரில் போகிறப்ப அவர் பண்ணுற ட்விட்டில் கூட பெரியார் சொன்னதை ஒப்பிட்டு பார்க்குறாரு. என்ன சொல்கிறாரு பெரியார்? பழசு, இது அவங்க சொன்னாங்க, இது இவங்க சொன்னாங்க அப்படின்றத நம்பிக்கிட்டு இவ்வளோதான் நமக்கு வாச்சதுன்னு நினைக்காம தங்களுடைய நடுநிலைமையான சிந்தனையோடு முயற்சியால் அறிவு கொண்டு சிந்தித்து பல பாகங்களில் பல கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. அப்படி வந்து ஒரு கண்டுபிடிப்பு தான் இதுன்னு போடுறாரு. இதுவே சங்கிகளுக்கு வயிறு எறிய ஆரம்பிச்சிருக்குமா? நீங்கள் கார் ஓட்டுனதை கூட தாங்கிக்குவோம், ஆனால் பெரியாருடைய தத்துவத்தை சொல்லி பெரியாருடைய கருத்தை சொல்லி அதுவும் இனி வரும் உலகம்னு போட்டு அறிவும் பிடிக்காது அறிவியலும் பிடிக்காது சங்கிகளுக்கு. அதை போட்டு ஒருத்தர் வந்து ட்விட் பண்ணுறாருன்னா அவங்களால ஏற்றுக்க முடியுமா? அதுக்கே ஜெலுசில் பாட்டில் தீர்ற அளவுக்கு ஆத்திரப்பட்டவங்க அதுக்கு அடுத்த நாள் சைக்கிளில் போகிறார். சைக்கிளில் போகிறது அப்படின்றது முதலமைச்சர் தமிழ்நாட்டிலையும் போயிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அது ஒரு பழக்கமான ஒன்று. உடற்பயிற்சி, தேகப்பயிற்சி அப்படின்றதுல ஆர்வம் காட்டக்கூடிய முதலமைச்சர். இன்னும் சொல்லப்போனால் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு அதுவே இன்ஸ்பிரேஷனாக கூட நிறைய நாட்களில் இருந்திருக்கு. அப்போ அவர் சைக்கிளில் போடுறாரு, அந்த வீடியோவை ட்விட் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சங்கிகள் வயிறில், இன்னும் கொஞ்சம் எரிச்சலை கிளப்புறதுக்காக அவர் அதை ரீட்வீட் பண்ணி ஒரு கோட் பண்ணுறார். என்னன்னா, when are we cycling together in சென்னை? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போடுறாரு, பிரதர் நம்ம 2 பேரும் எப்போ வந்து சென்னையில் இதே மாதிரி சைக்கிளிங் போக போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே நம்முடைய முதலமைச்சர் அதற்கு பதில் சொல்கிறார். இது எல்லாமே எங்கே நடக்குது? வெளிப்படையாக சமூக வலைத்தளத்தில் எக்ஸ் தளத்தில் நடக்குது. அதில் நம்மளுடைய முதலமைச்சர் பதில் சொல்கிறாரு, நிச்சயமாக நம்ம வந்து நீங்கள் நேரம் உங்களுக்கு கிடைக்கிறப்ப நம்ம வந்து சென்னையில் சைக்கிளில் போய் சுற்றி பார்ப்போம். அதே போல் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க வேண்டியது வேறு மிச்சம் இருக்குது. தென்னிந்திய உணவை, அதாவது நம்முடைய சவுத் இந்தியன் ஃபுட்டை நம்முடைய வீட்டிலையே உட்கார்ந்து நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போடுறாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்கு ஏன் இவங்க சங்கிகள் இவ்வளோ அலப்பறையை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கனவுல மண்ணள்ளி போட்டுருச்சு இந்த 2 உரையாடல்களும். ஏன்னு கேட்டால் 2 நாளைக்கு முன்னாடி தான் காங்கிரஸ் திமுக விரிசல், காங்கிரஸ் திமுக மோதல், இந்தியா கூட்டணி பிரிகிறதா, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் கருத்து வேறுபாடு, முரண், அப்படி இப்படின்னு அந்த கதை இந்த கதைலாம் போட்டாங்க. இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக வரலாற்றிலேயே ஒரு மாநில தலைவர் வெளிநாட்டுக்கு போனாருன்னா இங்கே கட்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு குழு அமைச்சு கட்சியை பாதுகாக்கிறவங்க, அவ்வளோ வலிமையான ஒரு கட்சி. அப்படி இருக்கக்கூடிய கட்சியில் இருந்துட்டு இவங்களுக்கு என்ன பதட்டத்தை கொடுக்குதுன்னு கேட்டால், என்னடா பிரிஞ்சிருவாங்கன்னு பார்த்தோம், ஒழிஞ்சு போயிடுவாங்கன்னு பார்த்தோம், இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. இதுக்கு ஏற்ற மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி இதான் இந்த வீடியோவுடைய முக்கியமான செய்தி. பிரதமர் பேசியிருக்காரு, 2029 நானே பிரதமராக வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. வழக்கமாகவே அவருக்கு ஒரு இயல்பு இருக்குங்க. என்னன்னு கேட்டால், தன்னையே முன்னிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர். ஏன் வந்து முதலமைச்சர் யூஎஸ் போனால் கூட இவ்வளவு ஒரு நிம்மதியாக இருக்க முடியுதுன்னு கேட்டால், அவருடைய மக்களுக்கு அவர் வாரி வழங்கி செய்கிறாரு. வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி மக்களை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறப்ப அவருக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். அவங்களுக்கு செய்யணும், இவங்களுக்கு மட்டும் செய்யக்கூடாது, இவங்கள பார்த்துக்கணும், இவங்கள பார்த்துக்கக்கூடாது, அம்பானி அதானிக்கு தான் செய்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம், நம்ம வந்து ஒரு அடிமை சேவகம் பண்ணிகிட்டு இருக்கோம் கார்ப்பரேட் கம்பெனிக்கு அப்படின்ற எந்த இடைஞ்சலும் இல்லாததுனால அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியுது. திரும்ப திரும்ப சொல்ல முடியல, நான் தான் வருவேன்ட்டு. அதே நேரத்தில் நீங்கள் அதை கூர்மையாக கவனிக்கணும். நீங்கள் வந்து என்கிட்ட கேள்வியே கேட்கணும், ஏன் முதலமைச்சர் சொல்கிறது இல்லையா 2026 நம்ம தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி? ஏன் காங்கிரஸ் சொல்கிறது இல்லையா 2029 தேர்தலில் எப்படியாவது காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி? ஏன் பிரதமர் சொன்னால் மட்டும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது நியாயமான கேள்வி. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. திமுக ஆட்சி அமைக்கும் என்பதற்கும், காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்பதற்கும், பிஜேபி ஆட்சி அமைப்போம் என்பதற்கும், நான் தான் உங்களுடைய அடுத்த பிரதமர் என்று சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னு கேட்டால், ஏற்கனவே 3 முறை இவர் தான் பிரதமராக இருக்கார், 4வது முறையும் நான் வரப்போகிறேன், நேருவின் சாதனையெல்லாம் முறியடிக்க போகிறேன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கார். இது எவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமான, நான் மட்டும்தான் பிஜேபியுடைய ஆளாக முகமாக உங்கள் கண்ணுக்கு தெரிவேன். எதை சொல்லி இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்தது? வளர்ச்சின்னு சொன்னாங்க,
நாங்கள் உங்கள் எல்லாத்தையும் இந்தியா பொருளாதாரத்தை நேராக நிறுத்த போகிறோன்னு சொன்னாங்க. இது எல்லாம் செய்து இது எதுவுமே முடியாதப்ப கடைசியாக இந்த தேர்தலில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எதையோ பிரச்சனைகளை கிளப்பி கலவரத்தை கிளப்ப முயற்சி பண்ணாங்க. அப்போ 2014 மோடி அப்படின்ற ஒரு ஃபேஸை காட்டினவங்க 2024 தேர்தலில் மோடின்ற ஃபேஸை மட்டுமே முன்னிலைப்படுத்த பிஜேபியை பயந்துச்சு. காரணம் என்னென்னா மோடியினுடைய செயல்கள் அப்படி எல்லா இடத்துலையும் அதிருப்தி, ஆர்எஸ்எஸ்குள்ளேயே அவர் மேலே அதிருப்தின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஊழல்களாக இருக்கட்டும். ஊழல்னால் நீங்கள் உடனே பிஜேபி வந்து ஐயோ மோடி ஊழல் பண்ணிட்டாரே நம்ம நல்ல கட்சின்னு கோவப்படலை, அடித்ததில் நமக்கு கொடுக்கவே மாட்டேன்றாரே அவர் மட்டுமே வளர்றாருன்ற கடுப்பு, ஒரு நபராக தனிநபராக சர்வாதிகாரத்தன்மையோடு வளர்றாரே இப்போ நம்மலாம் என்ன செய்கிறது அந்த கடுப்பு இவங்களுக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள்னு கருதப்படக்கூடியவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது எவ்வளோ ஆபத்தான ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ் மோடியை தான் விரும்புகிறது, ஆர்எஸ்எஸ் மோடி தான் பிரதமர் ஆகணும்னு நினைக்குது, ஆர்எஸ்எஸ் 2029லையும் மோடியை தான் பிரதமர் கேண்டிடேட்டாக நிப்பாட்டும். இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் என்பதே அழிக்கக்கூடிய சித்தாந்தம், எல்லாத்தையும் சிதைக்கக்கூடிய சித்தாந்தம், மதவெறியை மதவாதத்தை தூண்டக்கூடிய சித்தாந்தம், இந்து ராஷ்டிராவை அமைக்கக்கூடிய சித்தாந்தம். இந்துக்கள் அப்படின்னு சொன்னால் அது அவங்க பார்வையில் பார்ப்பனர்கள் மட்டும்தான், ஓபிசி எஸ்சி எஸ்டி கிடையாது. அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து சிறந்த கொலையாளி ஒருவரை தான் எப்போதுமே ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்கும். யார் அவங்க சொல்லக்கூடிய மதவாதத்தை செய்கிறார்களோ, யார் அவங்க சொல்லக்கூடிய வெறி ஊட்டக்கூடிய செயலை செய்கிறாங்களோ அவங்கள தான் ஆர்எஸ்எஸ் பக்கத்தில் வச்சுக்கும். அப்போ ஆர்எஸ்எஸ் 2029லையும் மோடியை தான் நிறுத்தும்னு சொல்லி இவங்க ஏன் இவ்வளவு தைரியமாக சொல்கிறாங்கன்னா, அத்தனை அட்டூழியங்களை செய்ய காத்திருக்கிறார் மோடியும் பிஜேபியும். உத்தரப்பிரதேசத்தில் போகக்கூடியவங்கள நீ மாட்டுக்கறி வச்சிருக்கிறன்னு கொலை செய்யக்கூடிய தாக்குதல்களை திரும்ப தொடங்கியிருக்காங்க. ஒரு சின்ன பையன் காரில் போகிறாரு, அவர் காரில் வச்சுருக்கிறது மாட்டுக்கறியாக தான் இருக்கும்னு சொல்லி அந்த சிறுவனை துப்பாக்கியை வச்சு சுட்டு கொல்றாங்க 2 நாளைக்கு முன்னாடி. கேட்டால் என்னன்னா இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு யோசிச்சு பாருங்களேன். நடக்குமா? மாட்டுக்கறி வைக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இல்லை, யோசிச்சு பாருங்கள், நம்ம கேட்குற கேள்வியே தப்பு. அப்படி ஒரு வேளை சட்டம் இருந்தாலும் கூட தண்டனை தானே வாங்கி கொடுக்க முடியும், எப்படி சுட்டு கொல்ல முடியும்? ஒரு மனிதருடைய தனி மனிதருடைய உணவை கொண்டு போகிறதுக்கு பாதுகாப்பு அற்ற ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேசத்தை மாற்றினாங்க. இப்போ அவங்க கையில் வந்து பல மாநிலங்களை அந்த ப்ராஜெக்டில் கையில் எடுத்திருக்காங்க. குஜராத்தை அழித்து ஒழித்து விட்டு இன்றைக்கி அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு வட இந்தியாவுக்கு நகர்ந்திருக்காங்க. இந்த ஆபத்தான போக்குக்கு யார் பலம் வாய்ந்தவராக இருக்காருன்னா மோடி தான். அப்போ இந்த மோடியை வைத்து தான் நம்ம எல்லாம் செய்ய முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ தான் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் எப்போதும் நாங்கள் கரம் கோர்த்து தான் இருப்போம், எதுக்காக? பிரதமர் பதவிக்காக மட்டுமல்ல, நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக மட்டுமல்ல, இந்த மண்ணை, இந்த மக்களை, சகோதரத்துவத்தை, ஜனநாயகத்தை காப்பாற்ற அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கடந்து, கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன முரண்களை கடந்து நாங்கள் எப்போதும் ஒன்றாக இருப்போம், ஒற்றை காரணத்திற்காக, மோடியை வீழ்த்துவதற்காக. அப்போ 2029 வரை இதே பலம் வாய்ந்த கூட்டணி தொடர்ந்து, ஏற்கனவே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு தான் இதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவர்களால் கூட தாங்கி பிடிக்க முடியாத அளவிற்கு படு தோல்வியை மோடி நிச்சயம் 2029 சந்திக்க இருக்கிறார். 2029 மோடியினுடைய கனவு அம்போதான் என்பதை நம்ம இப்போ இருந்தே பேச தொடங்குவோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.